மனிதர்கள் ரயில்களால் கவரப்படுகிறார்கள். இணைப்பு பெட்டி தொழிற்சாலை எனப்படும் ICFின் வரலாறும் ரயில்களைப் போலவே மனம் கவரத்தக்கது. இந்தியாவின் விடுதலை பயணத்தில் ஒரு மைல் கல்லாக விளங்கும் ICF 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவின் உள்கட்டமைப்பு மறுமலர்ச்சியில் சென்னையில் உள்ள ICF வெறும் தொழிற்சாலையாக மட்டுமல்லாமல் மாற்றத்தின் தூண்டுகோலாக உருவெடுத்துள்ளது. இங்கு பொறியியல் துல்லியமும் தொலைநோக்கு நிதி மேலாண்மையும் ஒன்று சேர்ந்து புதிய இந்தியாவின் இயக்கத்திற்கு புதுப்பொலிவு கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலை நாட்டிலேயே மிக பழமையான மற்றும் முக்கிய ரயில்வே உற்பத்தி பிரிவுகளுள் ஒன்றாகும். இதில் 2 பிரிவுகள் உள்ளன. ஷெல் டிவிஷன், அது ரயில் பெட்டியின் கூட்டை தயாரிக்கிறது. அடுத்து அதன் ஃபர்னிஷிங் டிவிஷன் 1962 அக்டோபர் 2 அன்று இணைக்கப்பட்டது. இது முழுமையான ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்யும் காலத்தின் தொடக்கமாக அமைந்து பின்னர் முழு வேகம் எடுத்தது. இந்த பிரிவு ரயில் பெட்டியின் உள்வெளி வசதிகளை உருவாக்குகிறது. எளிய தொடக்கங்களிலிருந்து ஏகப்பட்ட சொகுசுகளை தருமளவு ரயில் பெட்டிகள் மிக பெரும் பரிணாமத்தை அடைந்துள்ளன. ICFில் மிகச்சிறந்த நவீன உள்ளக வடிவமைப்பு மற்றும் ஆய்வு பொறியாளர் குழுக்கள் உள்ளன. இவை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பயணிகளின் மாறும் தேவைகளை பூர்த்தி செய்திடும் வகையில் பல்வேறு விதமான ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்ய வழிவகை செய்கின்றன. இன்று மிகுந்த பாதுகாப்பு மற்றும் உயர்தர வசதிகளை வழங்கும் ரயில் பெட்டிகளை வடிவமைக்க அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. As of May in the current year 2025, we have made 77,877 coaches, and this includes reaching the historical milestone of 75,000 coaches in the year 2024 June. Last year, that is 2024-25, we have made totally 3,007 coaches. Current year, we have been given a huge target of 4,302 coaches by the Railway Board. This is keeping in view the decision to replace the old design ICF coaches with LHB design coaches. 511 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் ICFில் 8500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். இங்கு ஆண்டுதோறும் 175 வகைகளில் சராசரியாக 2500லிருந்து 3000 ரயில் பெட்டிகள் உற்பத்தியாகின்றன. சாதாரண ரயில் பெட்டிகள் முதல் தானியங்கி ரயில் பெட்டிகள், லிங்க் ஹாஃப்மன் புஷ் LHB ரயில் பெட்டிகள் மற்றும் இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வரை முன்னணி வடிவமைப்புகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. In recent past, with government thrust on VB trains, Namo Bharat trains, Amrit Bharat trains, the budget grant has increased manifold. And this financial year, ICF has received a grant of 11,200 crores. To reduce this fiscal narrative to a mere ledger of debits and credits would be to miss the broader symphony. The production of such trains translates into a staggering 40,000 crore rupees of economic activity and an anticipated employment generation of 15,000 jobs, both directly and indirectly. On ICF, the finance team has been proactive and works as a team with each of the departments to ensure the targets are met as planned within the budgeted grants. 2026 ஜனவரி வரை ICF 80,000க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகளை உற்பத்தி செய்துள்ளது. இதனால் உலகின் மிக பெரும் பயணி ரயில் பெட்டி உற்பத்தியாளராக விளங்குகிறது. 1955இல் எஃகு ரயில் பெட்டிகள் தொடங்கி துவக்கத்தில் ஆண்டுக்கு 350 பெட்டிகள் தயாரிக்கும் திறன் கொண்டிருந்தது. உள்கட்டமைப்பு முன்னேற்றங்களால் அது 1990இல் ஆண்டுக்கு 1000 ரயில் பெட்டிகளாக உயர்ந்தது. 2019-20இல் 4166 ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்து உலக சாதனை படைத்தது. 2024-25இல் 3007 ரயில் பெட்டிகளை உருவாக்கியது. இதில் 1169 டிஸ்ட்ரிபியூட்டட் பவர் ரோலிங் ஸ்டாக் DPRS ரயில் பெட்டிகள் மற்றும் 1838 LHB ரயில் பெட்டிகள் அடங்கும். உள்நாட்டு உற்பத்தி மட்டுமல்லாது உலகளவில் ரோலிங் ஸ்டாக் ஏற்றுமதி செய்கிறது ICF. ICF 875க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள், ஷெல்கள் மற்றும் பாகங்களை இலங்கை, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், ஜாம்பியா,
நைஜீரியா மற்றும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1004 கோடி ரூபாய் ஆகும். Materials management is one of the very important activities of any manufacturing unit. In ICF, we procure around 9,000 complex items of high quality required for varieties of coaches throughout the year through online transparent electronic tenders. Last year alone, we procure around 9,000 crores of material through 5,000 odd competitive tenders to provide uninterrupted supplies required for production. I am very happy to lead a happy and dedicated team of 400 staff who help me in procurement, storage and issue of material, out of which 50% are women power. ICF தொடங்கி 70 ஆண்டுகள் ஆகியுள்ளன. உள்ளூர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல தானியங்கி ரயில் பெட்டி வகைகளை உற்பத்தி செய்துள்ளது. இங்கு தீ பாதுகாப்பு பொருள்களுடன் ரயில் பெட்டிகளை வடிவமைத்து சோதனை செய்கிறார்கள். தீ அபாயங்களை குறைக்கவும், தீ பரவலை தடுக்கவும், தீ எதிர்ப்பு பொருள்கள், தீ தடுப்பு பிளைவுட், சிறப்பு பூச்சுகள், எரியாத பாகங்கள் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. பயணிகளுக்கு சொகுசு பயண அனுபவத்தை வழங்க ரயில் பெட்டிகள் அனைத்து வானிலைகளையும் எதிர்கொள்ளும் விதத்தில் பரிசோதிக்கப்படுகின்றன. வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் ஆரம்பத்தில் ட்ரெயின் 18 என்று அழைக்கப்பட்டன. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 87% உள்ளூர் பொருள்களுடன் உற்பத்தி செய்யப்பட்டவை. இவை மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்க வல்லவை. 2026 ஜனவரி வரை இந்தியாவின் மின்மயமான மாநிலங்களுக்கு 95 வந்தே பாரத் ரயில்களை வழங்கியுள்ளது ICF. வந்தே பாரத் ரயில் பெட்டி வடிவமைப்பு மற்றும் உருவாக்கத்தில் ICF-இன் முக்கிய பங்கு அதன் புதுமை மற்றும் திறமையை நிரூபித்தது. ICF-இல் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகளின் தொழில்நுட்பத்தை கற்றுத்தர பயிற்சி பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மிகவும் பிரபலமான வந்தே பாரத் ரயில்களின் சிறு மாதிரிகளை தயாரிக்க பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இவற்றை பொதுமக்கள் விரும்பி சேகரிக்கிறார்கள். At Integral Coach Factory, we are pioneering sustainability and safety. As the first central government organization to fully source electrical energy from renewables, we are upgrading ourselves to green building standards using energy efficient lighting and eco-friendly materials. Our SCADA system optimizes energy use, while our 25 kV OHG test track ensures top train performance. With awards like the National Energy Conservation Award and CII Award, ICF is leading the way to a greener, safer future. ICF அதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளுக்காக புகழ்பெற்று விளங்குகிறது. பசுமை காடுகள், சூரிய தகடுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இது கழிவு நீரை வெளியேற்றாத ஜீரோ டிஸ்சார்ஜ் தொழிற்சாலையாகும். கார்பன் எதிர்மறை நிலையை அடைந்த ஒரே இந்திய ரயில்வே அமைப்பும் ஆகும். ICF திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் காற்றாலைகளை அமைத்துள்ளது. இவற்றிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் 10.5 மெகாவாட் மின்சக்தி ICF-இன் ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் பசுமை ஆற்றலுக்கான பெரு நிறுவன சமூக பொறுப்பாகவும் நிலையான வளர்ச்சி அம்சத்தை கவனத்தில் கொண்டும் செயல்படுகிறது. பசுமை ஆற்றல் என்பதால் கார்பன் வெளியீட்டை குறைத்து உலக வெப்பமயமாக்கலை குறைக்கும். ICF அதன் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்காக முழு அளவிலான சிறந்த பல்நோக்கு மருத்துவமனையை இயக்குகிறது. இங்கு உயிர்காக்க தேவையான அனைத்து சிறப்பு கருவிகளுடன் முழுமையான மருத்துவ வசதி வழங்கப்படுகிறது. ICF நிறுவியுள்ள இந்த ரயில் அருங்காட்சியகம் இந்திய ரயில்வேயின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை, குறிப்பாக ICF பற்றி பொதுமக்கள், அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு விளக்குகிறது. கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரயில் பெட்டிகள் மற்றும் இன்ஜின்கள் வழியாக நம் ரயில்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தன என்பதை பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். ICF வரலாற்றின் ஒவ்வொரு பக்கமும் இங்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. சிறு மாதிரி ரயில்கள் உண்மையான சூழ்நிலைகளை உருவாக்கி ரயில்வே மற்றும் லெவல் கிராசிங்குகளின் முக்கியத்துவத்தை கற்பிக்கின்றன. ICF அதன் ஊழியர்களின் குழந்தைகளுக்காக துவக்கப்பள்ளி, உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளை இயக்கி சிறந்த கல்வியை வழங்குகிறது.
ICF சமூகத்தின் நலனுக்கும் பங்களிக்கிறது. இங்கு சிறந்த கழிவு மேலாண்மை அமைப்பு உள்ளது. குப்பையை பயன்படுத்தி உரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ICF வளாகத்தில் தொழிற்சாலை கழிவுப் பொருள்களால் செய்யப்பட்ட கலை சிற்பங்கள் காணப்படுகின்றன. ICF வெப்பத்துக்கு எதிரான பசுமை கவசமாகவும் மழை நீரை சேகரிக்கும் பஞ்சாகவும் செயல்படும் வகையில் ஒரு பெரிய ஏரியை பராமரிக்கிறது. உப்பற்ற ஏரிகள் உயிரியல் பன்முகத்தன்மையை காத்திடும் முக்கிய நீர்நிலைகளாகும். ICF அதன் பல்வேறு செயல்பாடுகளுக்காக பல விருதுகள் மற்றும் பாராட்டுகளை பெற்றுள்ளது. அதன் தொழில்நுட்ப திறன் மற்றும் அளவில்லா ஆராய்ச்சிக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. HR department has introduced a seamless succession system wherein retiring employees hand over promotion orders to the employees who will be getting the promotions against their own retirement. Apart from that, air conditioning, marriage halls, welfare centers, parks, sports grounds and facilities which are far better than privately maintained facilities have been provided to our employees. And additionally, lot of other welfare measures like institutions have been set up for the recreational activities of the employees, and the grievance redressal system has been introduced as the best of its kind in Indian Railways. So the employees are happy, and when happy human beings are working, they are fully involved in the working atmosphere and they give their best for the organization's improvement and working. ICF நிர்வாகம் ஓய்வு பெற்ற மற்றும் பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியரையும் மதித்து அங்கீகரிக்கிறது. அவர்களது புகைப்படங்களை ஒரு மரத்தில் ஒட்டி தொழிற்சாலையின் முன்னேற்றத்தில் அவர்களது பங்களிப்பை நன்றியோடு நினைவுகூர்கிறது. Throughout the world, you can see search everywhere. Integral coach will be one of the best. Safety is the first priority. Whatever we are giving here, with the safety, we are producing this much of output and this much of quality-oriented products. Apart from this, we have a good canteen over here. What all the amenities given to us has been very much appreciable. இங்கு பணிபுரியும் சுமார் 8500 ஊழியர்களில் 1400 பேர் பெண்கள். இதில் மகிழா சக்தி அணியும் அடங்கும். அது ரயில் பெட்டி உற்பத்தியின் பல்வேறு அம்சங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அணி பொறியியல், தொழில்நுட்ப வேலை மற்றும் வந்தே பாரத் ரயில்கள் உட்பட ரயில் பெட்டிகளின் ஃபர்னிஷிங்கில் பங்களிக்கிறது. ஷாப் 32 வந்துட்டு ட்ரிம்மிங் ஷாப். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லேடிஸ்க்கு கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு மகிழா சக்தின்ற ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கும். இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லேடிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நாங்கள் இங்கே ரொம்ப சேஃப்டியாக செக்யூர்டாக வேலை செஞ்சுட்ருக்கோம். எங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்கள் சூப்பர்வைசர்ஸும் எங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே உமன்ஸ் டே மட்டும் நாங்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ICF எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒர்க் ஸ்பேஸில் நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரீயாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியராக ICF எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. உமன்ஸ் ரொம்ப செக்யூர்டாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இங்கே வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ICF எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கு. ICF வெறும் உற்பத்தி தொழிற்சாலை மட்டுமல்ல, நாட்டின் பெருமை. ICF நாட்டின் தண்டவாளங்களில் அற்புதங்களை செய்கிறது. ICF நம் நாட்டின் உயிர் நாடியான ரயில்களை இயக்குகிறது. உலகின் 4வது பெரிய ரயில்வே அமைப்பான இந்திய ரயில்வேக்கு நவீன ரயில் பெட்டிகளை பெருமளவில் வழங்குகிறது. Integral Coach Factory ICF has been serving the nation for nearly 7 decades. And in this memorable journey, we have produced nearly 80,000 coaches in almost 700 variants. In the recent years, one of the most memorable turning point has been the production of Vande Bharat Express, which we earlier called as Train 18. Building on this momentum, ICF has gone on to develop several new trains in the recent past. These include the Vande Bharat variants designed for challenging terrains such as the Jammu Kashmir region. Amrit Bharat trains have been developed. Namo Bharat Rapid Train has been developed. We also produced and developed Vande Bharat Sleeper Train in collaboration with a public sector partner of ours. Significantly, the Vande Bharat Freight Train, which is nearing completion,
We are also producing our own version of Vande Bharat sleeper train. We are upgrading the EMU trains of Mumbai area by providing the automatic doors, which will enhance safety and the comfort of the passengers. All this has been possible because of strong team ICF has got in the areas of design, manufacture, execution and material handling. They are ably supported by highly skilled and motivated workforce, which is 8,000 strong. It is no surprise that ICF is the first stop for Railway Board whenever new rolling stock projects are conceived. Alongside fulfilling the requirements of domestic market, we are also actively exploring the possibility of exporting our trains for the global market in the future. Thank you. ICF தொழிற்சாலை என்பது வெறும் கட்டடங்கள் மட்டுமல்ல, கனவுகளின் கோட்டைகள். ரயில்கள் வெறும் போக்குவரத்து சாதனங்கள் மட்டுமல்ல, நாட்டின் முன்னேற்ற பயணத்தின் முக்கிய சின்னங்கள். இந்திய ரயில்வேயின் இதயமாக ICF உள்ளது. அதனால்தான் 140 கோடி இந்தியர்கள் அதை நம்பி தங்கள் உயிரை அதனிடம் ஒப்படைக்கிறார்கள்.